ஹலோ! வெல்கம் டு சைபர் நோவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு. என்னோட 7 இயர்ஸ் ஓல்டு லேப்டாப்ல இஷ்யூஸ் இருந்தது. ஸோ, அதுக்காக அத சரி பண்ண குடுத்ததால என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த இஷ்யூ சரியாச்சான்னு கேட்டா, அதுவும் இன்னும் சரியாகல. ஸோ, மேபி இடையில எப்பயாவது 1 வீக் வீடியோ வராம இருக்கும். அதுவரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வீடியோவ போட முயற்சி பண்றேன். ஓகே. 2023 ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் நியூ இயர்ல ஒரு பேட் ஹேபிட்ட அழிக்கணும்னும், ஒரு நியூ ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னும் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. சிலருக்கு என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு தெரியாம, இன்னும் சிலர் ரெசல்யூஷன் எடுத்தா மட்டும் ஃபாலோ பண்ணிட போறோமா? எதுக்கு? அப்படின்னு இருப்பீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறப்போ, அது உங்களால முடியிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன்ஸா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குடி புகைய விடுறேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்காம, நான் இந்த இயர்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி, பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் இந்த பழக்கத்த நான் சுத்தமா விட்டுருவேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கணும். அதே மாதிரி புதுசா ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்றப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரேடியா எல்லா ஹேபிட்ஸையும் டம்ப் பண்ணீங்க அப்படின்னா, 1 நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணலாம். ஏன் சில வாரம் கூட ஃபாலோ பண்ணலாம். பட் அத உங்களால கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ, உங்களோட கோல டூவபிளா செட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா உங்களால நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ ஃபாலோ பண்ண முடியும். ஸோ, உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். என் சைட்ல இருந்து உங்களுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுவும் இல்லாம உங்கள்ட்ட ஒரு பிக் அனௌன்ஸ்மென்ட் இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதையும் இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். ஒரு விஷயம் கத்துக்கிறப்போ நமக்கு நெறைய விஷயம் தடையா இருக்கும். நெறைய வேலை இருக்கும். இல்லன்னா பெர்சனலா நெறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும். சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சுப்போம். என்னோட வியூவர்ஸ்ல பெரும்பாலும் எல்லாம் 18 to 25ல இருக்கீங்க. காலேஜ்ல ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மென்ட்ஸ்னும், வொர்க்லயும் பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல ஒரு புது விஷயம் லேர்ன் பண்ண டைம் இல்லன்னும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப சாதாரணம் தான். அதுவும் இல்லாம லேர்ன் பண்றப்போ சில டாபிக்ஸ் ரொம்பவே டஃப்பா இருக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவீங்க. அதனால தான் என்னோட சேனல்ல ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளார வர மாதிரி வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் சில நேரம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஈஸினா யார் வேணாலும் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ, இந்த நியூ இயர்ல ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சா, நான் சொல்லப் போற டெக்னிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி 20 மினிட்ஸ் உங்க பிஸி ஷெட்யூல்ல இன்னைக்கு ஒரு டாபிக் லேர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு நெறைய இருக்குன்னு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா, டீப் பிரெத்ஸ் எடுத்துட்டு புதுசா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள்ட்ட கேலண்டர் ஆர் பிளானர் இருந்தா, அதுல டெய்லியும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க லேர்ன் பண்ண டேஸ சர்க்கிள் பண்ணிட்டே வாங்க. 7 டேஸ் சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டா, உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் குடுத்துக்கோங்க. ரிவார்டுன்ற ஒரு விஷயம் நீங்க ரெகுலரா பண்ற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. நீங்க டெய்லி பிரியாணி சாப்பிடுவீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுனா, பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு ரிவார்ட் செட் பண்ணாதீங்க. எது யூசுவலா நீங்க பண்ண மாட்டீங்களோ, ஆனா அத பண்ணுனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமோ, அத உங்க ரிவார்டா செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீக்கெண்ட்ல கிரிக்கெட் ஃபிரெண்ட்ஸோட ஆடுறது, பிசிஆர் மொபைல் கேம்ஸ் ஆடுறது, மூவிஸ் போறதுன்னு வீக்லி ஒன்ஸ் பண்ற ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கும். நான் இந்த வீக்ல டெய்லி ஒரு டாபிக் புதுசா லேர்ன் பண்ணுவேன். அப்படி லேர்ன் பண்ணினா தான் என்னோட ரிவார்ட நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸ் குடுத்துக்கோங்க. இப்போ நீங்க 1 ஹவர் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, 2 ஹவர்ஸ் கூட நீங்க விளையாடலாம். தப்பில்ல. இந்த மாதிரி கோல் செட் பண்றப்போ தனியா பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். இப்போ நான் நம்ம சேனல்ல ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறேன். 1 வீக்ல 3 டேஸ் வெப் டெவலப்மென்ட், அப்புறம் 3 டேஸ் எத்திக்கல் ஹேக்கிங் வீடியோஸ் வரும். ஸோ 6 டிஃபரண்ட் டாபிக்ஸ் வரும் இன் அ வீக். முன்ன மாதிரி சேம் டாபிக்க 2 டேஸ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல போடாம, ஒரே டாபிக்க ஒரே நாள்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல போடப் போறேன். இங்கிலீஷ் பிடிச்சவங்க இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். தமிழ் பிடிச்சவங்க தமிழ்ல பார்த்துக்கலாம். ஸோ, நீங்க ஒரு நாளைக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் நியூவா லேர்ன் பண்ண அலோகேட் பண்ண முடியும்னு நெனச்சா, ஒரு நாள் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் டே அத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆர் உங்களால 20 to 30 மினிட்ஸ் அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நாள் எத்திக்கல் ஹேக்கிங், இன்னொரு நாள் வெப் டெவலப்மென்ட் அப்படின்னு 2 ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ல ஒரு நாள் கேப் இருக்கப்போ, அந்த வீக் லேர்ன் பண்ணுனத ரிவ்யூ பண்ணி, அத மறுபடியும் ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணினா, பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் உங்க கைவசம் கண்டிப்பா 2லிருந்து 4 நியூ ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன ஐடியா ஹெல்ப்ஃபுல்லாவும், யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இத எத்தன பேர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ்.
நாளைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.